Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எஸ்எம்சியை பேஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஏப்ரல் 1 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்லி 1 ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்டு ஒரு 3 கரன்சி பேர் வந்து பார்த்தலாம். ஸோ எஸ்டர்டே அண்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே நான் வந்து ட்ரேட் வந்து பண்ணல. என்னோடய பர்சனல் ஒரு ஒர்க்குனால நான் ட்ரேட் பண்ணலை. ஸோ அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த அப்டேட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ யூரோஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளிப்பில் இருந்து மார்க்கெட் செல் பண்ணி கீழே வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய 5 மினிட் டிமாண்ட்லேருந்து இங்கே இந்த இடத்துல இங்கே கீழே இருக்கக்கூடிய 5 மினிட் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோ இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டில் அந்த வீடியோ வரும். ஓகேங்களா? எண்டு கார்டில் இருக்கும். ஜஸ்ட் போய் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், மேலே இருக்கக்கூடிய ஃப்ளிப் சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம். இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இங்கே செல் பண்ணி கீழே போயிட்டு அந்த 5 மினிட்ஸ் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ரைட்டா? ஸோ அதுக்கு நம்ம எடுத்த சப்ளை இங்கே 15 மினிட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை. இந்த சப்ளை எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவோட எண்டு கார்டில் அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, நம்ம இந்த 15 மினிட்ஸோட சப்ளை வந்து நம்ம எடுத்திருந்தோம். இந்த 15 மினிட்ஸோட சப்ளை எடுத்து நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு இங்கே சப்ளை கொடுத்துருக்கான். இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டான். ஓகேவா? ஸோ இந்த சப்ளையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். மார்க்கெட் வந்தால் 1 மினிட்டுக்கு போகிறோம். ஸோ 1 மினிட்டுக்கு போயிட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம். மேலே ஹன் பண்ணி கீழே வந்து எடுத்திருக்கான். ஸோ நமக்கு செல் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து செல். இங்கே தான் நம்ம செல் பண்ணோம். ஆனால் இங்கே வராமல் மார்க்கெட் அப்படியே என்ன பண்ணிட்டான், அப்படியே கீழே போயிட்டான். ஓகேங்களா? நம்ம அகைன் 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் போயிட்டு அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஏன்னா மிட்டிகேட் ஆகலை, மார்க்கெட் கீழே வந்துட்டான். அடுத்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம போய் 1 மினிட்ல வெயிட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டான். நமக்கு மிட்டிகேட் பண்ணாமலே அடுத்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த விஓஎஸ்ன்றது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம 15 மினிட்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து கொடுத்து இந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இதில் மிட்டிகேட் பண்ணானா கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிட் நைட் அதில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அரவுண்ட் இந்த இடத்துல இந்த சப்ளையில் ஆல்ரெடி ஒரு மிட்டிகேஷன் இருந்துச்சு, கன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில். ஸோ தெரியுதுங்களா? இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் மிட்டிகேட் பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணுறோம், 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை இருக்குது, இங்கே கன்ஃபர்மேஷனா இந்த சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதில் ஹை ப்ராபபிலிட்டி சப்ளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி சப்ளை. ரைட்டா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். கீழே இருக்கிறதுல கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த மூமெண்ட்லாம் நடக்கும்போது நான் மார்க்கெட்டில் இல்லை, அதனால் இந்த இடத்துல வந்து என்ட்ரி என்னால் போட முடியல. ஓகேங்களா? சரி, ஓகே. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இந்த சப்ளைக்கு வந்தால் கன்ஃபர்மேஷன், இங்கே வந்தால் இங்கே கன்ஃபர்மேஷன் பார்க்குறது பெட்டர், ஏன்னா பெரிய ப்ராஃபிட் வரும்.
டைரெக்டாக என்ட்ரி பண்ணால் கூட ஒர்க் ஆகும். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், டைரெக்டாக அப்படி கீழே போயிட்டு எகைன் மேலே வரான், சப்ளையை மிட்டிகேட் பண்ணுறான். 1 மினிட் போகிறோம். 1 மினிட்டில் நமக்கு இங்கே மேலே பிஓஎஸ் பண்ணி கீழே சோச் வந்து பண்ணிட்டான். அப்போ சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதுதான் சப்ளை. ஓகேங்களா, மார்க்கெட் வந்தால் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே போயிட்டான். ஸோ இது நமக்கு பிரேக் ஈவன். இந்த ஆர்டர் என்ன ஆகிடுச்சு, பிரேக் ஈவன் ஆர்டர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த பிரேக் ஈவனுக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி அப்படின்றது, அடுத்த ஸ்ட்ரக்சரினுடைய என்ட்ரி அப்படின்றது இங்கே இருக்குது. இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து பண்ணலாம். மார்க்கெட் என்ன பண்ணுறான், அங்கேயும் போயிட்டு செல் வந்து பண்ணுறான். ஓகே, இப்போது இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து பிக் விட்டுருக்கானே, எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆயிருக்காது. ஏன்னா நல்லா பாருங்கள், இது சப்ளை. ஓகேங்களா, இதோட ப்ரீவியஸ் ஹை எடுக்கணும், இங்கே தான் எஸ்எல்லை போடணும். அதாவது இதுக்கு மேலே கொஞ்சம் இப்படி தூக்கி எஸ்எல் போடுறது பெட்டர். இப்படி தான் எஸ்எல் போடணும். இப்படி போடுறதுலாம் நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இங்கேயும் வந்து நமக்கு மார்க்கெட் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான், கீழே தான் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஒரு பெட்டர் சூப்பரான என்ட்ரி. எஸ்டர்டே நான் ஆக்சுவலாக ஒரு இந்த என்ட்ரிக்கு நான் வெயிட் பண்ணேன். பட் என்னால் இந்த என்ட்ரி வந்து என்னோடய பர்சனல் ஒர்க்னால எடுக்க முடியல. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இது வந்து நமக்கு ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலாம். எப்படி அப்படின்னா, நம்ம அகைன் 15 மினிட்ஸ்க்கு போகிறோம். 15 மினிட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். இன்னும் பிஓஎஸ் ஆகலை. பிஓஎஸ் ஆனால் நமக்கு இந்த சப்ளை ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, பிஓஎஸ் வந்து பண்ணட்டும். அப்படி பிஓஎஸ் பண்ணாமல் நமக்கு லோவை இப்படி கட் பண்ணிவிட்டு மேலே வரான்னா கூட நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகலாம். ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். இப்போ மார்க்கெட் வந்து கீழே போகிறான். ஃபஸ்ட்டு என்ட்ரியோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ 1 மினிட் என்ட்ரி. ஸோ இதோட எஸ்எல் நல்லா பாருங்கள், ப்ரீவியஸ் ஐ எங்கே இருக்குன்ட்டு. ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது, இது கொஞ்சம் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும், 1:51. ஓகேங்களா, இதோட டார்கெட் வந்து நான் எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இங்கே கீழே இருக்கக்கூடிய 5 மினிட்டுக்கு வரலாம். ஸோ அதை தான் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படின்னா இப்படி ப்ரீவியஸாகவே எக்ஸிட் ஆகுங்க. இந்த மாதிரி 1:38 அந்த மாதிரி இருக்குது. ப்ரீவியஸாகவே எக்ஸிட் ஆகிடுங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் வேணும். ஒரே ஒரு என்ட்ரி பிடிச்சாலும் நச்சுன்னு பிடிக்கணும். அதனால் நான் இந்த மாதிரி வைப்பேன். நீங்கள் இப்படி கொஞ்சம் ப்ரீவியஸாகவே எக்ஸிட் ஆகிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த மெயின் டிமாண்ட்லேருந்து பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போது மார்க்கெட் வந்து இந்த ஒரு கண்டிஷனில் இருக்கான். ஸோ இப்போது இது வந்து பிஓஎஸ் வந்து பண்ணுறான்னு வச்சுக்கலாம். 15 மினிட்ஸில் பிஓஎஸ் வந்து பண்ணுறான் அப்படின்னா நமக்கு சப்ளை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இது ஒரு சப்ளை இருக்கா. ஸோ இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது, இதுலேயும் நம்ம செல் வந்து பண்ணலாம். இன்னும் நமக்கு இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணலை, ஸ்வீப் பண்ணிட்டு வரான். ஸோ நமக்கு இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்வீப் பண்ணிட்டு வர்றதுனால. ஓகேங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்வீப் பண்ணிட்டு வரான் அப்படின்னாலே நமக்கு மார்க்கெட் பை போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் சேஃப்டியாக இருங்க. ஒரு என்ட்ரி போட்டிருக்கீங்கன்னா அதை அப்படியே பிரேக் ஈவன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி வந்து ஸ்டில் கிடைக்கல, கன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டில் கிடைக்கல. மார்க்கெட் வந்து இந்த சப்ளைலேருந்து இந்த இடத்துலேருந்து செல் பண்ணி எகைன் இந்த லோவை ஹண்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 என்னென்னா, இந்த சப்ளை பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சப்ளை பிரேக் ஆனால் கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை பண்ண போகிறோம். ஓகேங்களா, கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை பண்ண போகிறோம். சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்தால் சப்ளையில் செல் பண்ண போகிறோம். இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் நம்ம செட் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகலாம். பாயிண்ட் 2 அண்டர்ஸ்டாண்டா. 2 சினாரியோ இருக்குது. 2
இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். கரெக்ட்டா? அப்ப ஏதாவது ஒண்ணு நடந்தா நம்ம ட்ரை பண்ணலாம். இதான் வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய் இந்த சப்ளை ட்ரை பண்ண வேண்டான்னு சொன்னேன். ஸோ இந்த சப்ளை வந்து ட்ரை பண்ண வேணாம். நமக்கு பிரேக் ஆயிட்டு மேலே போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட்டோட ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் இருந்தா, இந்த இடத்துல கூட நான் செல் வந்து குடுப்பேன். டிஸ்கார்ட்ல. ஓகேங்களா? ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தா, செல் வந்து இதிலயும் நான் வந்து குடுப்பேன். ஸோ அதனால இப்ப நான் சொல்றேன், மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் அங்க மாறலாம். ஓகேங்களா? அத பார்த்து தான் நம்ம பை அண்ட் செல் வந்து போ முடியும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, AUD USD இதில எஸ்டர்டே ஒரு என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, AUD USD இந்த சப்ளைலேருந்து கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இதில கன்ஃபர்மேஷன் மேலே டைரக்ட் என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து குடுத்திருந்தேன். ஸோ கன்ஃபர்மேஷன்ல மார்க்கெட் வந்து என்ன பண்றான்? இந்த சப்ளை தானே. இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்தான். வந்துட்டு மார்க்கெட் கீழ வந்து போயிட்டுருக்கான். சரி இதோட கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். 5 மினிட் அண்ட் 1 மினிட். 1 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் இந்த லோல மார்க்கெட் கட் பண்ணி இங்க சோர்ஸ் குடுத்துருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சர் பெருசா இருக்கு. 5 மினிட் போவோம். 5 மினிட்ல நமக்கு இங்க இருக்கக்கூடிய சப்ளைல மிட்டிகேஷன். இது சப்ளை அண்ட் மேல இருக்கிறது சப்ளை. இந்த சப்ளைல நமக்கு மார்க்கெட் வந்து மிட்டிகேஷன். இதில கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணணும். இதில கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்றது பெட்டர். பட் டைரக்ட் என்ட்ரி போனாலும் நல்லது தான். ஓகே தான். ஸோ இந்த சப்ளைல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ 1 மினிட் போறோம். 1 மினிட் போயிட்டு இந்த இடத்துல நமக்கு லோ பிரேக் பண்ணியிருக்கான். அப்ப சப்ளைன்றது இங்க தான் இருக்கு. மார்க்கெட் சப்ளைக்கு வரல. ஓகேங்களா? சப்ளைக்கு இப்போ வந்துட்டுருக்கான். சப்ளைல வந்து மார்க்கெட் இப்போ இங்க கீழ பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டிமாண்ட் வேற கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ரைட்டா? இங்க ஒரு டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து போயிருக்கு. இது ஜஸ்ட் இன்ட்ராடே. மார்க்கெட் இந்த சப்ளைவ பிரேக்கும் பண்ணலாம். மேல இருக்கக்கூடிய 2 சப்ளையும் பிரேக்கும் பண்ணலாம். ஏன்னா இன்ட்ராடே ஓட வொர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் டன். அப்போ 2 சப்ளையும் பிரேக் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணணும்? 1 மினிட்டுக்கு அகைன் போங்க. போயிட்டு இந்த சப்ளைல ஏதாவது கன்ஃபர்மேஷன் குடுக்குதான்னு பாருங்க இந்த சப்ளைல. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய 5 மினிட் சப்ளைல கன்ஃபர்மேஷன் குடுக்குதான்னு பார்த்து செல் பண்ணலாம். மேல இருக்கக்கூடிய சப்ளைல டைரக்ட் என்ட்ரி வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் இங்க வந்து மிட்டிகேட் பண்ணாமலே நல்லா கீழ வந்து போயிட்டுருக்கான். ஸோ இதுலயும் நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறது சேஃபஸ்ட் வே. ரொம்ப சேஃப். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மூவ்மெண்ட். ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நான் YouTubeல போட்டுட்டு இருக்கிற கன்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்க முடியுது. நெறைய விஷயங்கள் வந்து தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா திஸ் யூடியூப் சேனல் இஸ் வொர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க யூடியூப்ல இந்த யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிற கன்டென்ட் உங்களுக்கு பெட்டரா இருக்கு, நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் ஸோ குட் அந்த மாரி கமெண்ட் வந்து பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.